காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் தெப்ப உற்சவ விழா. 3ஆம் நாளில் கச்சபேஸ்வரர் இச்சாசக்தி கிரியாசக்தி தேவிகளுடன் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் இன்று தொடங்கி 3ஆம் நாளில் நிறைவு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து குளத்தை வந்தடைந்தார். அங்கு குளத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தெப்பத்தில் வீற்றிருந்த கச்சபேஸ்வரர் இச்சாசக்தி கிரியாசக்தி தேவிகளுடன் திருக்குளத்தை 9 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனையொட்டி ஆலய வளாகத்தில் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தை காண சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் திருக்குள தெப்போற்சவ டிரஸ்ட் தலைவர் பெருமாள், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் சுதா என்கின்ற சுப்பராயன் ஆகியோர் நிர்வாகிகள் மற்றும் நண்டு பிராண்ட் லுங்கி கம்பெனிகள் உரிமையாளர் ஆகியோருடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். உற்சவத்தின் 3 நாட்களும் நண்டு பிராண்ட் லுங்கி கம்பெனி உரிமையாளர் குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஆலய செயல் அலுவலர் நடராஜன், மேலாளர் சுரேஷ், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மற்றும் காஞ்சிபுரம் நகர செங்குந்த மரபினர், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.